நாங்கள் ஒரு கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கிறோம். அந்த கண்ணியமான மாதத்திலே உலமாக்களால் 10 நாட்கள் மிகவும் சிறந்தது, வருடங்களிலே மிகச் சிறந்த 10 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் துல்ஹஜ்ஜுடைய 10 நாள், ஆரம்ப 10 நாள். துல்ஹஜ் பிறை பார்த்ததில் இருந்து பெருநாள் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 நாள் மிகவும் கண்ணியமான நாள். உலமாக்களுடைய அதிகமான உலமாக்களுடைய கருத்து எந்த அளவுக்குண்டா, நாங்க ரமலான்ல கடைசி 10 எவ்வளவு கண்ணியப்படுத்துறோம், அதை விடவும் அந்த 10 நாளை விடவும் சிறந்த 10 நாள் இருக்கும் என்றா இந்த 10 நாள் தான். எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், மா மின் அய்யாமில் அமல் ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். அமல் செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் இருக்குமாக இருந்தா சொன்னார்கள் இந்த 10 நாட்கள் தான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் இந்த காலத்தில் அமல் செய்யப்படுவது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமான காலமாக இருக்குது இந்த 10 நாட்கள். ஃபகாலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதை விடவும் சிறப்பா, அதற்கு ஜிஹாத் செய்யறதை விடவும் சிறப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா, ஜிஹாத் செய்யறதை விட சிறப்பு. ஆனா ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஜிஹாதுக்கு போறார், அவருடைய செல்வத்தெல்லாம் எடுத்து போய் எந்த மனுஷன் உயிர் தியாகம் செஞ்சு திரும்பி வரலையோ அவரை தவிர அவருடைய அந்தஸ்துக்கு இந்த நாட்கள் ஈடாகாது. ஆனா இந்த நாள்ல செய்யற அமல், ஒருத்தர் ஜிஹாதுக்கு போய் திரும்பி வாராராக இருந்தா அதை விடவும் சிறந்தது என்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். இதுல உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயம் தான் என்ன அமல் செய்யலாம். நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். 10 நாளும் எங்களுக்கு நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். 10 நாள் 9வது நாள், அதாவது 10வது நாள் பெருநாளுடைய நாள் அல்லாமல் இந்த 9 நாளிலே நாங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். அது இல்லாமல் அத்தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹாத்துகளை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹாத்துகளை அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நாங்க ரோட்ல போறோமோ, பிரயாணம் செய்யறோமோ, இந்த நேரத்துல அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளைக்கு சொல்லக்கூடிய தக்பீர அதிகமாக மொழியணும், அதிகமாக மொழியணும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமில்லாமல் கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் அதிகமாக ஓதணும். அதிகமான இமாமார்களுடைய பழக்கம் இருந்தது, அதிகமான இமாமார்களுடைய பழக்கம் இருந்திருக்குது. இந்த 10 நாளையில குர்ஆனை முடிப்பாங்க. 10 நாளையில குர்ஆனை முடிச்சிருக்கிறாங்க, தமாம் பண்ணிருக்கிறாங்க. ஏன்? கண்ணியமான மாதம். இந்த மாதத்துல 10 நாள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான 10 நாள், இந்த அமல் செய்யறதுல விருப்பமான 10 நாள். அதனால இந்த நாளை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். அதோட சதகா, தான தர்மங்கள் கொடுக்கிறதுல இந்த நாட்களை நாங்க அதிகமாக பயன்படுத்தி கொள்ளணும். அதோட துஆக்கள்ல ஈடுபடுறது, துஆக்கள்ல அல்லாஹ்விடத்துல கையேந்துறதுல இந்த மாதத்துல இந்த 10 நாளை நாங்க அதிகமாக வளமையை விட மாற்றமாக கையேந்துவோம். அல்லாஹ்விடத்துல வளமையை விட மாற்றமாக இந்த காலத்துல அதிகமாக நாங்க என்ன செய்வோம், கையேந்த ஆரம்பிப்போம். கண்ணியமானவர்களே, இப்படியாக உலமாக்கள் அதிகமான அமல்களை இந்த 10 நாட்கள்ல படிச்சு தந்திருக்கிறாங்க. இந்த 10 நாள் இருக்குது இல்லையா, இந்த 10 நாள்லையும் 2 நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதுதான் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்றும். அரஃபாவுடைய நாள், அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அரஃபா நாள் எப்ப வார, அரஃபா மக்கால இருக்கிற அந்த நேரத்துல மக்கால இருக்கக்கூடியவங்க அரஃபால இருந்தா தான் நாங்க அரஃபா நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. தில்ஹிஜ்ஜா மாதத்துல 9வது நாள் எங்களுக்கு அரஃபாவுடைய நாள். எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. பெருநாளைக்கு முந்தைய நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள். இதுதான் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் எங்களுக்கான நாள். அதாவது 6ஆம் தேதி.
இந்த மாதத்தினுடைய 6ஆம் திகதி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. இந்த அரஃபாவுடைய நாளுடைய சிறப்புகளை பற்றி ஹதீசுகள் அதிகமாக வந்திருக்கிறது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஃதலுல் அய்யாம் யௌம் அரஃபா, நாட்கள்ல மிகச் சிறந்தது நாள்கள் இருக்குது இல்லையா, நாள்ல மிகச் சிறந்த நாள் இருக்கமாக இருந்தா இது யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு யஹூதி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல வந்து சொன்னான், ஒரு குர்ஆனுடைய வசனம் ஒரு நாள் ஒன்று இருக்குது, அந்த நாளை எங்களுக்கு அந்த நாள்ல அந்த ஆயத்து இறங்கி இருந்தா நாங்க அதை பெருநாளாக எடுத்திருப்போம் என்பதாக அவர் சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அந்த அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيtu லக்குமுல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்திப்படுத்திட்டோம், உங்களுக்கு நாங்க தீனை பூர்த்திப்படுத்திட்டோம் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியதை வச்சு இந்த யஹூதி பேசினான். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இது இறங்கிய இடமும் எனக்கு தெரியும், இது எந்த நாள்ல இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும், நாங்க அதை விடவும் பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த நாளை நாங்கள் கொண்டாட்டுகிறோம். அதுதான் இந்த யௌம் அரஃபா, அரஃபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியது. அது ஜும்ஆவுடைய நாளாகவும் இருந்தது. அதனை நாங்கள் ஒரு பெருநாளுடைய நாளாகத்தான் எடுத்திருக்கிறோம் என்பதாக அந்த யஹூதிக்கு சொல்லி அனுப்பினார்கள். எனவே எங்களுக்கு தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாள் இருக்குமாக இருந்தா இது யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள் தான். கடைசியாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்துல அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு நான் தீனை பூர்த்தி பண்ணிட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கிய நாள் இந்த யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பை பத்தி அரஃபாவுடைய நாளையில ஹஜ்ஜில் இருக்கிறவங்க நோன்பு பிடிக்க முடியாது, ஹஜ்ஜில் இல்லாம ஊர்வாசியாக இருக்கக்கூடியவங்க நாங்க நோம்பு பிடித்தால் என்ன நன்மை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சியாமு யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாளையில நோம்பு பிடிக்கிறது இருக்குதே, அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர அஸ்ஸனத்தல் மாதியா அஸ்ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, அவருக்கு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறதுனால முன்னால ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். முன்னால் ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒரு நாள் நோன்பே, ஒரே ஒரு நாள் நோன்பே. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். புகாரிக்கு அடுத்த சஹீஹான கிரந்தம் என்றா முஸ்லிம். அந்த முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், 2 வருடத்துடைய பாவம் எங்களுக்கு மன்னிக்கப்படும், காரணம் ஒரு நாள் நோன்பு. இன்ஷா அல்லாஹ் ஊரில் உள்ள அனைவரும் அன்றைய நாளையில நோன்பு முடிச்சுக்கணும். அடுத்தது இந்த நாள் இருக்குது இல்லையா, இந்த நாளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, பாவம் மன்னிக்கப்படக்கூடிய நாள், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாள், நரகத்தில் இருந்து சிலர்களை விடுவிக்கக்கூடிய நாள் இந்த யௌம் அரஃபாண்டாங்க, யௌம் அரஃபாண்டாங்க. அவ்வளவு ஒரு கண்ணியமான மகத்துவமான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய தினத்தில் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் துஆல, குர்ஆனுடைய திலாவத்துல, சதகா தான தர்மம் கொடுக்கிறதுல, நோன்பு பிடிக்கிறதுல, முக்கியமாக நோன்பு பிடிக்கிறதுல நாங்க ஈடுபட ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது எங்களுக்கு தெரியும், அதே அந்த 10 நாளையில கடைசியாக வரக்கூடிய நாள் தான் யௌமுல் ஈத், பெருநாளுடைய நாள். அந்த பெருநாளுடைய நாளைக்கு நாங்கள் சொல்வது ஈதுல்